பார்த்தீங்கன்னா வந்து, நிழல்ல இருந்துகிட்டு வெளிச்சத்த ஈஸியா அப்சர்வ் பண்ணி, ரொம்ப தெளிவா கூர்மையான மனிதர்களா இருப்பாங்க. இந்த நிழல்ல இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில எல்லாருமே வந்து ஸ்பாட்லைட்டுக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. ஸ்பாட்லைட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து எளிமையா எங்களுக்கு கிடைக்கணும். சீக்கிரமா கிடைக்கணும். வேகமா கிடைக்கணும். நான் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கணும். நான் சக்சஸ்ஃபுல் பெர்சனா மாறணும்னு சொல்லப்படுற ஆசை. சக்சஸ்ஃபுல் பெர்சனா மாறணும், ஸ்பாட்லைட்க்கு ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஆனா, அது சீக்கிரமா எனக்கு கிடைக்கணும். நான் ஸ்பாட்லைட்லயே இருக்கணும்னு சொல்லப்படுற ஆசை நெறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல சிக்மா கேட்டகரில வர ஆணும், பெண்ணும் வந்து ஸ்பாட்லைட்டுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. ஸ்பாட்லைட்லயே இருக்கணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வெற்றியையும், தோல்வியும் வந்து விமர்சனம் செய்ய இங்க ஒரு கூட்டமே காத்துட்டு இருக்கும். நம்மள சுத்தி ஒரு ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், ஃபிரெண்ட்ஸா இருக்கலாம், கொலீக்ஸா இருக்கலாம். வெற்றி அடைஞ்சாலும் இவங்க லக்கால வெற்றி அடைஞ்சுட்டாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் வரப்போகுது. தோல்வி அடைஞ்சாலும் எனக்கு அப்பயே தெரியும் இதெல்லாம் பண்ண வேணாம்னு சொன்னேன் கேட்காம போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அத குறை சொல்றதுக்கும் ஒரு கூட்டம் வரப்போகுது. அப்ப நம்ம வெற்றி அடைகிறோமா, தோல்வி அடைகிறோமான்னு சொல்லப்படுற விஷயமே மத்த பீப்பிள்